Hey all, welcome back to my channel தனுஷ் அண்ட் சந்தியா vlogs. நான் மட்டும் இருக்கேன்னு பார்க்காதீங்க. தனுஷ் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் என் அம்மா வீட்டில் இருக்கேன். நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், நோட் பண்ணிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து தனு இல்லாமல் என்னோடய டே எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஒரு மெமரியாக இருக்கும்ல, தனு இதை பார்க்கும்போது சரி இப்படி இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நம்ம அதை காட்டலாம், அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸும் நம்ம கேட்ச் பண்ணலாம். ஓகேயா? எப்போவுமே எழுந்திரிச்சதுலேருந்து என்னோட டே தனுஷ்காக மட்டும்தான் வந்து இதாகிட்டு இருக்கும். என்ன சொன்னேன், அவங்களுக்கு காஃபி போடுறது, அவங்கள பார்த்துக்கிறது, அவங்கள கிளப்பி விடுறது, இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறனால, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து அம்மா தம்பி எல்லாருமே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுதான் என்னோடய வீட்டு மாடியில் தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், என்னோடய வீட்டு மாடி. நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே வில்லேஜ் சைடு அப்படிங்கிறனாலே சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் எப்போவுமே அமைதியாக இருக்கும். மெயின் ரோடெலாம் போனால் தான் எப்போவுமே ஹாரன் சவுண்டு அப்படி இருக்கும். இங்கே வந்து எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்கும். குப்பை வண்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், குப்பை போட்டணும் போயிட்டு. இங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குது பாருங்கள், ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த மரம். இந்தா இப்போ வந்து இப்போ மாங்காய் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போவுமே அவ்வளோ மாங்காய் வந்து தொங்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு வீடு தான் அது. ஸோ அந்த பழம் இதாகும்போதெலாம் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க நிறையா. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நம்ம கீழே போகலாம். காஃபி குடிக்க கீழே வந்தாச்சு. அம்மா காஃபி போட்டு வச்சுருந்தாங்க. காஃபி, பிஸ்கெட். யார் யாருக்கெல்லாம் பிஸ்கட் தொட்டு காஃபி சாப்பிட பிடிக்கும் சொல்லுங்கள். ஆஃப்டர்நூனுக்கு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஜீரகம் போட்டு, அது பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் தக்காளி வணக்கினது வந்து ஆறிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் போடணும். வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள். ஸோ எப்போவுமே மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் அதிகமாக மல்லித்தூள் போடுவோமா, ஸோ அதே மாதிரி மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிய விடணும். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பொன் நிறமாக வரும். அப்படி வந்ததுக்கப்புறமா அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் போட்டு நல்லா வணக்கணும். அந்த எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் நல்லா சுருங்க வணங்கி இதானதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும்.
நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. நம்ம கத்திரிக்காய் போடுறது மட்டும் இல்லாமல் இதோட சுண்டல்லாம் போட்டோம் அப்படின்னாலுமே இன்னும் சூப்பராக இருக்கும். சுண்டல் பூண்டுலாம் உரித்து போட்டோன்னாலும் புளிக்குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டல்லாம் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு போடுறோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். கல்யாணம் பண்ணி இங்கேருந்து நாங்கள் போயிட்டு தனுஷ்க்கு நான் ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்தது வந்து சுண்டல் புளிக்குழம்பும் கோவக்காய் பொரியலும் தான். அது இன்னமும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? நம்ம நான் ஒவ்வொரு தடவை செய்யும் போதுமே வந்து எனக்கு அந்த ஞாபகம் வரும், நம்ம இதானே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு. சரி, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். கொதிக்கும் போதே வந்து அதில் நம்ம புளி தண்ணி இருக்குல்ல, புளி தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes வரைக்கும் சிம்மிலே வச்சு கொதிக்க விடும்போது அதில் வந்து எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும். இது நல்லா கொதிஞ்சதும் இதில் வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து கெட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோன்னா புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து குழம்பு கெட்டியாக இருக்குது. ஸோ அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து சைட்லேயே சாப்பாடு வந்து ஒலை வச்சுருங்க. சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. மதியானம் சாப்பிடும்போது மட்டும் சூடாக அப்பளம் பொரித்து சாப்பிட்டோன்னா புளிக்குழம்புக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எல்லாருக்கும் குட் ஈவினிங். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். எல்லோரும் வந்து வெயில் ரொம்ப அடிக்குது, ஸோ எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. வெயில் அடிக்கிறனால சில்லுன்னு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சில்லுன்னு எல்லாமே சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு டக்குன்னு வந்து அஃபெக்ட் ஆகிடும். அப்படி சாப்பிட்டு தான் எனக்கு இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து நிற்கிது. கோல்டு ரொம்ப இருக்குது. அதனால முடிஞ்சளவு நேச்சுரலாக எல்லாம் உள்ள இது பண்ணுங்கள். வாட்டர்மெலனு, நொங்கு இந்த மாதிரி நிறையா சாப்பிடுங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸ் நிறையா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம உள்ளே எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு வந்து ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும். அதனால் இந்நேரம் தனு இருந்திருந்தாங்கன்னா 4-5 தடவை வெளியே எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வந்திருப்போம். இல்லாதனால நான் நல்லா தூங்கிட்டு இப்படியே போயிட்டுருக்கு எனக்கு டே. உங்கள் எல்லாருக்கும் இந்த சண்டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு சாப்பாடாக உள்ளே சாப்பிட முடியல அப்படின்னா கம்மங்கூழ், ராகி கூழ் இதெல்லாம் சாப்பிடுங்க. நல்லாவே அது வந்து உடம்புக்கு சில்னஸ் கொடுக்கும் நேச்சுரலாகவே. திரும்பவும் சொல்கிறேன், ஐஸ்கிரீம்லாம் நிறையா சாப்பிடாதீங்க, நமக்கு தான் வந்து அது இன்ஃபெக்ட் ஆகும். சரி, நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.